தொல்பொருள் ஆணைக்குழுவில் இணைத்துக் கொள்ளப்படும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வெறும் பொம்மைகளாக இல்லாமல் சிறுபான்மை தேசிய இனத்தினை பாதிக்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது தம்முடைய நியாயமான கருத்துக்களை இடித்துரைப்பவர்களாக இருக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு சாதகமான நிலை காணப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் துண்டு பிள்ளும் தொகை குறைந்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி வீதமும் காணப்படுகிறது. கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் போது அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒதுக்கீடும் அதிகரித்துள்ளது. மலையக தொழிலாளர்கள் நாட்டுக்காக உழைத்தாலும் கூட சம்பளமாக 1350 ரூபாயாக கொடுக்கப்படுகிறது. எனினும் இந்த முறை வரவு செலவு திட்டமூடாக 400 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அரசு செலவினங்களும் குறைக்கப்பட்டுள்ளன. கடந்த கால அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டங்களை விட இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சாதகமானது உள்ளதாக சொல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளது. இது ஒரு பொதுவான பார்வை, நாட்டு பார்வை. வடக்கு கிழக்கினை பொறுத்தவரையில் யுத்தத்தினால் இனவழிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள், தம்முடைய சொந்த காணிகளை இழந்து நிற்கின்றவர்கள் என்று பார்க்கும்போது தமிழ் மக்கள் இந்த நாட்டின் பொதுவான பார்வையினை விட விசேடமான பார்வையினை எதிர்பார்க்கின்றனர் என கூறியுள்ளார்.